எல்லாருக்கும் வணக்கங்க. மதிப்பிற்குரிய டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் ஷெடியூலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டை பற்றி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 4, அதாவது குரூப் 4 சர்வீசஸ், அதற்கான ரிசல்ட் வந்து அக்டோபர் 2025, அதாவது இந்த மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி அக்டோபர் 14ஆம் தேதி. ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு 15 நாள் ரவுண்டாக வச்சுக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இருக்குங்க. எப்படியும் இந்த 2 வாரத்துக்குள்ளே தான் நமக்கு ரிசல்ட் வந்தாகணும். அதாவது இன்றைக்கு இது வந்து இன்றைக்கி அப்டேட், லேட்டஸ்ட் அப்டேட்டட் டேட்டு 13/10/2025 இன்றைக்கி. ஓகேங்களா? ஒருவேளை நமக்கு வந்து அடுத்த அப்டேட்டில் வந்து ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அதை நம்ம பார்த்துக்கலாம். பட் இப்போ நம்ம கையில் என்ன இருக்கோ அதுதான் உண்மை. அக்டோபர் 2025ன்னு சொல்லி தான் அப்டேட் வந்துட்டுருக்கு நமக்கு. ஓகேங்களா? அப்போது உறுதியாக இருக்கிறாங்க. சரிங்க, உறுதியாக இருக்காங்க. அப்போது இந்த 2 வாரத்துக்குள்ளே தான் நமக்கு ரிசல்ட் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க. இதே வாரம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து டேட் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகலைங்க. சரிங்களா? பட் நம்மளுடைய வந்து ஒரு பர்சனல் ஒரு கணிப்பு வந்து இந்த மாதம் இறுதி அப்படிங்கிற மாதிரி, ஆஃப்டர் தீபாவளி அப்புறம் தான் அப்படிங்கிற ஒரு சின்ன கணிப்பு தான், வரலாம் அப்படிங்கிற மாதிரி கணிப்பு தான். தீபாவளி முன்பு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? எதற்கும் நீங்கள் தயாராக இருக்கிறது நல்லதுங்க. தயாராக இருக்கிறதுங்கிறத 2 விஷயத்தை வந்து நாங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம். என்னென்னா, ஒன்று வந்து உங்களுடைய குரூப் 4 ரிஜிஸ்டர் வேணால் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களோட ரிசல்ட், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், த டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய ஹால் டிக்கெட்டு அதில் இருக்கும் தானேங்க, டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட் வந்து எப்படி இந்த தடவை எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்க என்னென்னு தெரில. பட் ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம், அந்த ஹால் டிக்கெட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் நம்பர், ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம பார்க்குறதுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்து வச்சுக்கோங்க. 2வது என்ன, ரெடியாக இருங்க அப்படின்னா, இஃப் அதாவது கிளியர் ஆச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கும் நம்ம வந்து தயாராக இருக்கணும். எப்போவுமே நம்ம வந்து 2 ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? கிளியர் ஆயிடுச்சுன்னா அடுத்ததுக்கு போயிடுறேன். கிளியர் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அக்டோபர் மாதம் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு நவம்பர் ஒரே மாதம் தான் இருக்குது. டிசம்பர் மாதம் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஹேண்டில் பண்ண 2020 எதிர்பார்த்துட்ருக்கோம். அதில் வர குரூப் 4 கூட நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சார் நான் நல்லா எழுதுனேன், கடைசி வரைக்கும் போயிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இவ்வளோ படிச்சிருக்கிறீங்களே, அடுத்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கேற்ற நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நம்பிக்கையாக இருங்க, எல்லாத்துக்கும் தயாராக இருங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாங்க. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஏன் சார் இன்னும் ஆன்ஸ்க்ரீன் வந்தீங்க இப்போ டக்குன்னு போயிட்டீங்க, ரெடி பண்ணிட்டீங்களா? ஸ்டூடெண்ட் ரெடி பண்ணியாச்சுங்க. 2026 ப்ராஜெக்ட்டு நான் எடுக்க போகிறேங்க. நான் எடுக்குன்னு சொல்கிறத விட எங்கள் டீம் எடுக்க போகிறோம். நீங்களும் சேர்ந்து வந்து செயல்பட போகிறீங்க. இப்போ டெட்டு பேட்ச் வந்து நல்லா வந்து சீரும் சிறப்பமாக வந்து போயிட்டுருக்குங்க. டெட்டு பேட்ச் வந்து அதுவும் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ஆதரவு வரவேற்பு கொடுத்துட்ருக்குறாங்க மாணவர்கள், ஆசிரியர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு சில பேர் இதை பற்றி வீடியோ பதிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்காக தான் கொடுத்துருக்குறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.